ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 23, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி ஆகாஷ் கிட்ட சொல்றா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, முதல்ல அந்த தாராவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், என்ன பேசுற நீ? இந்த வீட்டுல எனக்கு கம்பெனி கொடுக்கறதே அவன் மட்டும்தான், அவளை எப்படி வெளியே அனுப்ப முடியும்னு கேக்குறான். பூமி சொல்றா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த தாரா மட்டும் இல்லைன்னா என் ககன் மாமா என்னை விட்டு போயிருக்கவே மாட்டாரு. தயவு செஞ்சு என் ககன் மாமா மாதிரி நடிக்க கத்துக்கோ, தாராவை வீட்டை விட்டு துரத்துன்னு கையெடுத்து கும்பிடுறா. ஆகாஷ் சொல்றான், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். பூமி அப்போ நான் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட மாட்டேன்னு மிரட்டுறா. ஆகாஷ் பயந்து போய், ஐயோ வேணாம், நீ தயவு செஞ்சு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றான். அப்ப பூமி சொல்றா, சரி அந்த தாரா வீட்டை விட்டு அனுப்பு, அப்பதான் நான் உன்னோட அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுவேன்னு சொல்றா. அடுத்தது மறுநாள் காலையில விடிஞ்சதும் செரியோட நெஞ்சு மேல படுத்து தூங்கிட்டு இருக்க நட்சத்திரா முழிச்சு பாக்குறா. அதிர்ச்சியாகி ஐயோன்னு கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறா. செர்ரிய ஒரே உதையா உதைச்சு தள்ளுறா. செர்ரி பொத்துன்னு கீழே விழுறான். ஏஞ்சி பார்த்த செர்ரி தான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ 24 வருஷமா பத்திரமா வச்சிருந்த என் கற்பு ராத்திரியிலே நீ பறிச்சிட்டியே, எனக்கு அநியாயம் நடந்துருச்சேன்னு அழுது டிராமா பண்றான். நட்சத்திரா கடுப்பாகி, டேய் லூசு வாய மூடுறா, இதெல்லாம் உன் பிளான் தானே, அந்த ரவுடிங்களை நீ தானே அனுப்பிச்சன்னு கேக்குறா. அதுக்கு செர்ரி சொல்றான், ஐயோ கடவுளே, நான் எப்போ அந்த ரவுடிங்களை அனுப்புனேன், உன்னை காப்பாத்த வந்ததே நான் தான்னு புலம்புறான். நட்சத்திரா சொல்றா செர்ரி கிட்ட, இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நாடகம்லாம் பண்ண உன்னை கொன்னே போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போறா. செர்ரியில தள்ள கை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அங்க வீட்டுல ஆகாஷ் தாராவோட கையையும் அவளோட சூட்கேஸையும் பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வரான். வெளியே வந்ததும் அவளோட சூட்கேஸை காலால எட்டி உதச்சி, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, கெட் அவுட்னு கத்துறான். தாரா அதிர்ச்சியாகி, கஹன் என்ன பண்றீங்க, என்னை ஏன் வீட்டை விட்டு வேட்டுறீங்கன்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், இந்த வீட்டுல கஹனோட பொண்டாட்டி பூமி மட்டும்தான் இருக்கணும், உனக்கு இங்க இடமே இல்லைன்னு சொல்றான். இத தூரத்துல இருந்து பார்த்த சாரதாவும் பூரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூமி சாரதா கிட்ட சொல்றா, பாத்தீங்களா அத்தை, இது நம்ம கஹன் மாமா தான்னு நிரூபிக்கிறா. ஆகாஷ் அவளை வீட்டை விட்டு துரத்துறத பார்த்து தாரா சொல்றா, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என் அண்ணனும் இங்கிருந்து போயிடுவான், அப்போ பூரி வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றா. உடனே அங்க இருந்த பூரி சொல்றா, பரவாயில்ல, உன் அண்ணன் வேணும்னா கூட உன்னோட போகட்டும், எனக்கு அவன் தேவையே இல்லைன்னு சொல்றா. பூமி பூரிய பாராட்டுறா, சூப்பர் பூரின்னு, அப்போதான் நீ ஸ்ட்ராங்கா முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்றா. தாரா சொல்றா, நீங்க இவ்வளவு பேசுனா நான் சும்மா இருப்பேனா, வீட்டு வாசல்லே உட்காந்து பெரிய தர்ணா பண்ணுவேன்னு மிரட்டுறா. பூமி மரியாதையா போயிடுன்னு தாராவை சொல்றா. இப்படி பண்ணா எங்க குடும்பமானமே போயிடுன்னு வார்னிங் கொடுக்குறா. தாரா சொல்றா, கல்யாண மண்டபத்துல கஹன் என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னாரு, இப்போ என்னடானா என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறியறீங்க, எனக்கு நியாயம் வேணும், நான் மீடியாவை கூப்பிடுவேன்னு சொல்றா. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்கன்னு நான் நியூஸ் சேனலுக்கு இப்போவே போன் போடுறேன்னு சொல்லி தாரா போனை கையில் எடுக்கிறா. மீடியா வரப்போகுதுன்னு சொல்லதும் ஆகாஷ்க்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஐயோ மீடியா வந்தா என் கரியரே காலி ஆயிடுமே, என் மூஞ்சி டிவிலாம் வந்தா நான் மாட்டிப்பேன்னு மனசுக்குள்ள பயந்து நடுங்குறான். உடனே ஆகாஷ், வேண்டாம் வேண்டாம், அவ மீடியாவை கூப்பிட்டா வீட்டுல இருக்கிற எல்லார் மானமும் போயிடும், அவளை உள்ளேயே வர வச்சிடலான்னு பதறான். ஆகாஷ் பயப்படுறத பார்த்த பூமி அவங்கிட்ட மெல்லமா போய் சொல்றா, என் கஹன் மாமா இவ்வளவு பயப்பட மாட்டாரு, என் கஹன்மாமா ரொம்ப தைரியமானவரு, நீ ஏன்னா இப்படி பயந்து நடுங்கிறியன்னு காதுக்குள்ள போய் சொல்றா. ஆகாஷ், இல்ல நியூஸ் ஹெட்லைன்ஸ் வந்துடும், நம்ம மானம் போயிடும்னு பூமி கிட்டையும் சாரதா கிட்டையும் சொல்றான். ஆனா பூரி விடுறதா இல்ல, அண்ணா நம்ம குடும்பமானமே போனாலும் பரவாயில்லை, இந்த தாரா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது, அவ மீடியாவை கூப்பிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவளை உள்ள சேர்க்கவே கூடாதுன்னு பிடிவாதமா சொல்றா. ஆகாஷ் சாரதா கிட்ட சொல்றான், அம்மா இந்த நியூஸ்லாம் வந்தா நம்ம குடும்பமானமே போயிடும்னு சொல்றதுனால யோசிச்சுட்டு சாரதா சொல்றாங்க, இல்லம்மா அந்த நியூஸ் சேனல்காரங்க மானத்தை வாங்குறத விட இந்த தாரா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்றாங்க. பூமி சொல்றா சாரதா கிட்ட, அத்தை யோசிச்சு பேசுங்க, இந்த தாரா உள்ள வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமான்னு கேக்குறா. ஆனா சாரதா அவங்க, இல்லம்மா இந்த பிரச்சனை பெருசு பண்ண வேணாம், நியூஸ் சேனல்லாம் வந்தா மானமே போயிடுன்னு சொல்லிட்டு சாரதா போய் தாராவோட கையை பிடிச்சி, வாமா தாரான்னு உள்ள போலான்னு கூப்பிட்டு போறாங்க. பூரி, அம்மா என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. நீ வாய மூடு பூரி, கஹன் இவளை வீட்டை விட்டு துரத்தி சூட்கேஷன் தூக்கி போட்டதை பார்த்ததும் எனக்கு இருந்த டவுட் எல்லாம் போயிடுச்சு, இவன் என் கஹன் தான், ஆனா நியூஸ்ல வராம இருக்க இவ உள்ள இருக்கிறதே மேல்னு சொல்றாங்க.
தாரா உடனே நக்கலா, என்ன உண்மையிலே கூப்பிடுறீங்களா இல்ல நியூஸ் சேனலுக்காக பயந்து கூப்பிடுறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த குறையும் வராம நல்லா பாத்துக்கணும், இதுதான் என் கண்டிஷன்னு கெத்தா அந்த தாரா சொல்றா. சாரதாவும் சரிம்மான்னு அவளை உள்ள கூட்டிட்டு போறாங்க. பூரி கோவமா, இந்த தாராவை எப்படி வெளியே துரத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறா. சாரதா ஆகாஷையும் உள்ள கூப்பிட்டு போறாங்க. நைசா பூமி பக்கத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா உங்க அத்தைய என் பேச்சாலேயே மயக்கி தாராவை திரும்பவும் உள்ள வர வச்சுட்டேன்னு பெருமையா பேசுறான். பூமி திட்டுறா, நீ தான் அத்தை கிட்ட இப்படி பேசி பிளான் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆகாஷ் சொல்றான் சிரிச்சுக்கிட்டே, பார் பூமி, நான் உன்கிட்ட எவ்வளவோ வழியிறேன், ஆனா நீ என் வலையில விடவே மாட்டேங்கிறன்னு கிண்டல் பண்றான். பூமி சொல்றான் உடனே, மரியாதையா பேசு, நீ என் கஹன் மாமா மாதிரி நடிக்கவே இல்லை. என் கஹன் மாமா எப்படி இருப்பாரு, எப்படி பேசுவாரு உனக்கு கத்து கொடுக்கணும். அதனால இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வான்னு சொல்றா. ஆகாஷ் உடனே குஷியாகி, ஒரு பொண்ணு ரூமுக்கு ஒரு பையன் வரதா, அது நம்ம ஏதாச்சும் ஹோட்டல் ரூமுக்கே போயிடலாமேன்னு சொல்லி விடுறான். பூமி சொல்றா, ஹோட்டல் ரூம் எல்லாம் கிடையாது, நீ நேரா வாசப்படி வழியா வீட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் பாத்துருவாங்க. நீ சுவரேறி குடிச்சு பை பிடிச்சி மேல வந்து பால்கனி வழியா தான் என் ரூமுக்கு வரணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறா. ஆக்கா சிரிச்சுக்கிட்டே, ஏன் உங்க கஹன் மாமா மட்டும்தான் இப்படி பை பிடிச்சி மேல ஏறி வருவாரான்னு கிண்டல் பண்றான். பூமி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அங்க வந்தா உன்னை எப்படி என் கஹன் மாமா மாதிரி மாத்துறன்னு பாரு, நான் என் கஹன் மாமா எப்படி இருப்பாருன்னு சொல்லித்தரேன்னு சொல்றா. ஆகாஷ், சரி, நான் கஹனா இருக்கும்போதே என்னோட ஆகாஷ் கனவுகளான டான்ஸ் ஆடுறது, மியூசிக் பண்றது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்னு சொல்றான். பூமியும், கொஞ்ச நாளைக்கு உன்னோட கனவுகளுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்றேன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் ஆகாஷ் தனியா உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு டியூன் போட்டுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு டியூன் வரல. அப்போ அங்க வர தாரா, என்ன கஹன் சார் டியூன் வரலையான்னு கேக்குறா. தாரா, எனக்கிட்ட கொடுங்க, நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க, நான் வாட்ச் காட்டும் டியூன் ரெடி பண்ணுங்கன்னு கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவ ரொம்ப மோசமா, கேட்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா வாசிக்கிறா. ஆகாஷ் காதை பொத்திக்கிட்டு, ஐயோ அம்மா, காலை விடு, இனிமே வாழ்க்கையில கிட்டார் வாசிக்கவே முயற்சி பண்ணாத, நானே வாசிக்கிறேன்னு கிட்டாரை பிடுங்கி அவனே வாசிக்கிறான். அங்க வீட்டுல ரூம்ல பூமி, ஆகாஷ இப்போ வர சொன்னனே இன்னும் வரலையே அப்படின்னு போன் போடுவோன்னு பதட்டத்தோட அங்கும் இங்கேயும் நடந்துகிட்டு ஆகாஷ்க்கு போன் போடுறா. ஆகாஷ் அங்க வீட்டுல கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பூமி வீட்டுக்கு வந்து ஆகாஷ், எனக்கு பசிக்குது, பிரெட் ஆம்லெட் போட்டுத்தான்னு சொல்றான். பூமி வேற வழி இல்லாம அவனுக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு கையில கொடுக்கறா. ஆகாஷ் அம்மா டேஸ்டா இருக்குன்னு நல்லா ருச்சி சாப்பிட்றான். அப்போ திடீர்னு சரச்சந்திரா கதவை தட்டி பூமி பூமின்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. பூமி பதறி போய், ஐயோ அப்பா வந்துட்டாரு, உன்னை இங்க பார்த்தா அவ்வளவுதான், போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஐயோ இரு, பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டுக்கிறேன்னு பிடிவாதமா சாப்பிட்டுட்டு இருக்கான். பூமி அவங்கிட்ட இருந்து தட்டை பிடுங்கி அவனை ஜன்னல் ஸ்கிரீன் பக்கம் மறைச்சு நிக்க வச்சிட்டு கதவை திறக்கிறா. அங்க கதவு கிட்ட சரச்சந்திரா, அபூர்வா, நட்சத்திரா 3 பேரும் நின்னுகிட்டு ரூம்குள்ள எட்டி எட்டி பாக்குறாங்க. சரச்சந்திரா சொல்றாரு, பூமி, உன் ரூம்குள்ள ஏதாச்சும் திருடன் வந்துட்டானான்னு கேக்குறாரு. அபூர்வா சொல்றா உடனே, மாமா, ரூம்குள்ள திருடன் தான் இருக்கான், கண்டிப்பா உள்ள யாரோ இருக்காங்கன்னு கொளுத்தி போடுறா. பூமி சொல்றா ரொம்ப கூலா, திருடன் ரூம்குள்ள வந்தா நான் எப்படி நிம்மதியா உட்காந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு இருப்பேன், கொஞ்சம் ஏதாவது காமன் சென்ஸ் வேண்டாமான்னு அபூர்வாவை பார்த்து கேக்குறா. பூமி சொன்னதை கேட்டு சரச்சந்திரா அபூர்வா மேல கோவம் வருது. முகம் செவக்க அபூர்வாவை பாக்குறாரு. அபூர்வா, மாமா அது வந்துன்னு ஏதோ சொல்ல வர சரச்சந்திரா பலார்னு அபூர்வா கணத்துல ஒரு அறவிடுறாரு. வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதாவே தூங்க விட மாட்டியா, நீ சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விரல நீட்டி வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அபூர்வா கணத்தை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ அப்படின்னு கணத்தை பிடிச்சு நின்றுட்டு இருக்கா அழுதுகிட்டே அபூர்வா பூமிய ஒரு மாதிரி பாக்குறா. பூமி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு உனக்கு வேணுமான்னு கேக்குறா. அங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆகாஷ் அதையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா சிரிச்சிட்டு இருக்கான். அதோட முடியுது. பாய் மக்களே.